என்ன தனுசு ராசிக்காரங்களா நல்லா இருக்கீங்களா? வெளியில பாக்குறவங்க நீங்க எப்பவுமே கெத்தா கலகலன்னு சிரிச்ச முகத்தோட சுத்துற மாதிரி தான் தெரியுது. ஆனா மனசுக்குள்ள ஒரு நரகத்தையே அனுபவிச்சுக்கிட்டு 1000 பாரத்தை வச்சுக்கிட்டு சுத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆளு கிடையாது. உங்களுக்கு மானம், கௌரவம், பாசம் இதுதான் பெருசு. ஒருத்தன் கஷ்டம் வந்து நின்னா உங்ககிட்ட இருக்கிற கடைசி காசையும் தூக்கி கொடுப்பீங்க. ஆனா நீங்க உசுர கொடுத்து நம்பினவங்களே உங்களுக்கு துரோகம் பண்றப்பதான் நீங்க மனசால அப்படியே நொறுங்கி போய் கிடக்குறீங்கன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்ப இருக்கிற கரக நிலவரப்படி மனசுக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு, நீ வர்ற 15 நாள் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும், எதெல்லாம் பரவாயில்ல, எதெல்லாம் சரியில்லை, இந்த நேரம் நீங்க செஞ்சுக்க வேண்டிய வழிபாடெல்லாம் என்னென்னவா இருக்கு, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது தனுசு ராசிக்கு வர்ற 15 நாள் இதெல்லாம் சாதகமாக இருக்குது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட உங்கள் மனசில் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ முதல்ல பேசலாங்க. இப்போ 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியே கூடவே இருந்து குழி பொறிக்கிற கூட்டா நீங்கள் தான் சொல்லலாங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல இந்த நேரம், அதாவது உங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கும், உங்ககிட்ட இருந்து எதையெல்லாம் அமுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் தனுசு ராசிக்கு குறைவு தான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். யாரோ ஒருத்தங்க உங்கள் கூட பிறந்த தம்பியாக நினச்சி கை காசை போட்டு உதவி செஞ்சுருப்பீங்க, உங்கள் மனசில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் கொட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க அதை வெளியே சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துகிறப்ப மனசு அதிகமாக தான் கஷ்டப்படுதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே பார்த்தாலும் என்னென்னா ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் குறை கண்டுபிடிச்சி மனசை காயப்படுத்துவாங்க. அப்பாடா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு இல்லை, இந்த நேரம் கொஞ்சம் வீட்டிலையுமே பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. என்னென்னா கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த நேரம் கொஞ்சம் மரியாதையான வார்த்தைகள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் என்னென்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கோபத்தை அதிகமாக காட்டுவீங்க. அதனால் வார்த்தைகளை அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் வார்த்தையில் கவனம் கொடுத்துக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. நீ வர்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா முடங்கி கிடந்த உத்தியோகமோ விவசாயமோ தொழிலோ எல்லாமே சூடு பிடிக்கிறதுக்கான நேரம் தான். புதுசாக ஆளுங்க வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ரெண்டாவதாக அரசாங்கத்திலேருந்து வர்ற அந்த பட்டா லோனு, இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தெல்லாம் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ சாதகமாக முடியும். தள்ளி போன சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ஒரு நல்லபடியாக வாடுறதுக்கான நேரம் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக தான் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஊரில் வந்து தேவையில்லாத பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. பெரிய மனுஷன் தோரணையில் தேவையில்லாமல் போய் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறத விட்டுட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கம்முன்னு இருந்துக்கிறது பரவாயில்ல. அப்புறம் அந்த 2 வீலரோ காரோ ஓட்டுறப்ப பராக பார்த்துக்கிட்டு போகக்கூடாது. நீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுக்காரங்க ஏதாச்சும் சொன்னால் கூட வீட்டில் இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கார அம்மாவோ வீட்டுக்காரங்களோ ஏதாச்சும் சொன்னால் கூட கோவப்படாமல் கேளுங்க. அவங்க சொல்கிறதுலையும் ஒரு நிறைய நியாயம் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லாங்க. மனசை லேசாக வச்சுக்கிட்டா மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இந்த நேரம் இல்லை. என்னென்னா நீங்கள் வந்து குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி பலமாக இருந்துட்டால் மற்ற கிரகம் எதுவுமே உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதனால் வர்ற நாளெல்லாம் ஒரு சிவாலயத்துலேயோ தட்சிணாமூர்த்திக்கோ போய் ஒரு கொண்ட கடலை மாலை சாத்தி அப்படியே மனசார ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வந்து விட்டுறாதீங்க. அப்படி பார்க்குறப்ப முதல்ல வந்து உங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது தனுசு ராசிக்கு அப்படிங்கிறத நாம் இந்த நேரம் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த வர்ற 15 நாள்லாம் நிறைய நல்ல மாற்றம் தான். முடங்கி கிடந்துச்சு இல்லை அந்த தொழில் எல்லாமே, அதெல்லாம் கொஞ்சம் அசுர வேகத்தில் வளரும். வியாபாரமோ தொழிலோ அந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கும். புதுசாக ஆளுங்க வந்து உதவிக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து, இந்த கோர்ட்டு கேஸு இல்லைன்னா அந்த அரசாங்க வழியில் இந்த பட்டா லோன் சம்பந்தமாக ஏதாவது இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லை, அதெல்லாம் வந்து சாதகமாக முடிகிறதுக்கான நேரம். உங்களை தப்பாக பேசுகிற சொந்த பந்தவங்க முன்னாடி நீங்கள் நல்லபடியாக வாடுறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த புதுசாக நான் வந்து தொழில் வியாபாரம்லாம் செஞ்சுக்கலாமா, அந்த நேரம் எனக்கு பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கடை வைக்கவோ மளிகை கடையோ வண்டி வாகன தொழிலோ இந்த கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொடங்குறதுக்கு நல்ல நேரம் தான்.
ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப், இந்த கூட்டு தொழில் இப்போதைக்கு செட் ஆகாது. எதாக இருந்தாலும் உங்கள் சொந்த பேரில் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சு செய்யுங்க. பெரிய முதலீடு போகிறதுக்கு முன்னாடி அனுபவத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு பண்ணுறது பரவாயில்ல. புதுசாக 2 வீலரோ சொந்த தொழிலுக்கு வந்து ஒரு 4 வீலரோ வாங்கணும்னு நினச்சா இந்த வர்ற நாளில் அதுக்கான வழி அருமையாகவே இருக்குது. செகண்ட் ஹேண்ட் வண்டி, பழைய வண்டி வாங்கி ஓட்டுறதை விட புது வண்டி எடுக்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரம் பரவாயில்ல. திருஷ்டி இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். வண்டி வாங்கின உடனே குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பூசையை போட்டுறது பரவாயில்ல. பூர்வீக சொத்துல இந்த வெள்ளங்கம், இந்த பங்காளிகளுக்குள்ள சண்டை சத்திரம்லாம் இப்போ வந்து முடிவுக்கு வரும். புதுசாக இடம் நிலம் வாங்குறப்ப இந்த வெள்ளங்க சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யுங்க. அவசரப்பட்டு அட்வான்ஸு காசு கொடுத்துட்டு அப்புறம் வந்து அலைஞ்சு தெரியக்கூடாது. கல்யாணம் ஆகாமல் தாவம் கிடந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனி வர்ற நாளில் நல்ல இடத்துல இருந்து வரணும் தேடி வரும். இழுபறியாக இருந்த இந்த கல்யாண பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக முடியும். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கூட மருத்துவ செலவோ வேண்டுதலோ வந்து கை கொடுக்கும். அதாவது பலனை கொடுத்து வீட்டில் சீக்கிரமாகவே நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. என்னென்னா உடம்புல ஏதாவது பாதிப்பு இந்த நேரம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா மனசு தான் உங்களுக்கு பாதிப்பே. பெரிய நோயே இந்த மன உளைச்சல் தான். அதனாலேயே கொஞ்சம் அசதியாக இருப்பீங்க. பிபி சுகர்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அஜீரண கோளாறுலாம் கொஞ்சம் கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. 4 ராகு இருக்கிறாருல, உங்கள் உடம்பை விட உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக தொல்லையெல்லாம் வரலாம். இந்த முழங்கால் வலி, இந்த ரத்த அழுத்தெல்லாம் வரலாம். அவங்களெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. சொந்தக்காரங்க வழியில் பெருசாக எந்த பாதிப்பும் வராது. ஆனால் அவங்களாவே வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைப்பை பார்ப்பாங்க. நீங்கள் தான் உள்ளே வராதன்னு போர்டு மாட்டாத குறைய கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் பரவாயில்ல. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை கொடுக்கும். ஆனால் நெருக்கு அதிகமாக இருக்குது. வீட்டுக்காரம்மாவோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். இதுதான் உண்மை. கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. குழந்தைங்க வழியில் எப்படி இருக்குன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ படிப்பு நல்ல கவனம் இருக்குது. அவங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கௌரவத்தை தேடி தருவாங்க. பிள்ளைங்களுக்கு அப்பப்போ கந்திஷ்டிப்படுங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமானா கொஞ்சமாக கல்லுப்பையும் மிளகாயும் வச்சு சுற்றி அடுப்பில் போட்டுருங்க. அவங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இனி வர்ற நாளில் எதை செஞ்சாலும் கொஞ்சம் வந்து தம்பட்டை அடிக்கக்கூடாது. வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரியம் முடிக்கிற வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கணுங்க. அதே உங்களுக்கு பாதி வெற்றியை கொடுக்கும். இப்போ வந்து மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்புறேன். இனி வர்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனம் கொடுத்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தொந்தரவு இல்லைன்னு சொல்லலாம். உண்மை சொல்ல போகணும்னா தனுசு ராசி என்பவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம்னா நீங்கள் வெள்ளந்தியான மனுஷங்க யாரும் சட்டுன்னு நம்புறீங்களா, அதனால கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்குங்கிறது உண்மைதான். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் நண்பர்கள் வழியில சொந்த பந்த வழியில் ஏதாவது பாதிப்பு நீங்கள் வந்து உணர்ந்துருந்தீங்கன்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற பாரமாவது குறையிட்டோம். சரி, இனி வர்ற நாள்லாம் உங்களுக்கு வந்து எந்த விஷயம் வந்து சாதகமாக இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது பரவாயில்லன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ராசி போதும்னாலும் அதில் இருக்கிற 3 நட்சத்திரம் வெவ்வேறு தானே. நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொஞ்சம் மாறுபடும். அப்படி பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்க என்னென்னா இது வரைக்கும் ஏதோ ஒரு தெரியாத பயத்தில் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இனிமேல் ஒரு விடுவு காலம் வரதுக்கான நேரம் தான். கேதுவோட நட்சத்திரங்கிறதால இந்த நேரம் வந்து மனசில் ஒரு ஆன்மீக எண்ணம் அதிகமாக தான் இருக்கும். உங்களை உதாசனப்படுத்தவங்க முன்னாடி நல்லா தலை நிமிர்ந்து நிற்பீங்க. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கோ வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் அவசரப்படாமல் பத்திரத்தை நல்லா படித்து பார்த்து செய்யுங்க. உங்கள் நட்சத்திர அதிபதி கேதுங்கிறதால கேதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான வர்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் மாலை வச்சு ஒத்த தேங்காய் உடைச்சு மனசார வேண்டிக்குங்க. வசதி இல்லாத ஏழை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த பேனா பென்சிலு நோட்டு புத்தகம் இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி படிப்புலையும் சரி அருமையாகவே இருக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க நீங்கள் வந்து சுக்கரனோட ஆதிக்கங்கிறது உங்களுக்கு அதிகங்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் இந்த அரசாங்க வழியெல்லாம் நல்லபடியாக அமையும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். நண்பன் தானே சொந்த பந்தம் தானே யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. மற்றபடி பரவாயில்ல. உதவிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணை வழியில் வாழ்க்கை துணை சொந்த பந்த வழியில் கொஞ்சம் சட்டுன்னு உதவி கிடைக்குங்க. மற்றபடி பரவாயில்ல. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையானா மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு போட்டு மல்லிகை பூ வச்சு சாமி கும்பிடுங்க, பரவாயில்ல. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு வர இந்த சும்மங்குழி பொண்ணுங்களுக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சமாக குங்குமம் வெத்தலை பாக்கு கொடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையான்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நீங்கள் வந்து சூரியனோட ஆதிக்கம். உங்களுக்கு இந்த நேரம் இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த பட்டா மாற்றுறது மாதிரி இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பரவாயில்ல. அப்பாவோட ஆதரவு அருமையாகவே இருக்குது. உத்தியோகத்துலலாம் இந்த ப்ரமோஷன் இந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. எங்கே போனாலும் முன்கோபத்தை குறைச்சிக்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலங்கிற பிடிவாதத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்றபடி பரவாயில்ல. நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு
சூரிய பகவானை பார்த்து சாமி கும்பிட்டு செவ்வொருமானுக்கு செவ்வரில் பூ வச்சு வணங்குனீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு நேரம் சாப்பாடாக கூட, முக்கியமாக அந்த கோதுமையான செஞ்ச உணவு இல்லைன்னா சக்கரை பொங்கல் வச்சு யாருக்காச்சும் தானமாக கொடுங்க. எந்த பாதிப்புமே உங்களுக்கு இந்த நேரம் வராதுன்னு சொல்லலாம். முன்ன சொன்ன மாதிரி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலமாக இருந்துட்டா மற்ற கிரகம் ஒன்றும் செய்யாது. அதனால் குரு வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கொஞ்சம் விடாமல் செஞ்சுக்க பாருங்கள். இனி வர்ற நாள்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசிக்கு இனி வர நாள் எப்படி இருக்குங்கிறது பார்த்தோம். மனசை மட்டும் கொஞ்சம் லேசாக வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களே, கண்டிப்பாக வீடியோ காலம் பிறக்க போகுது. இனி வர்ற நாளெல்லாம் இன்னும் அருமையான வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.